அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் 1000க்கும் மேற்பட்ட ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காளிராஜன் வழங்க கேட்கலாம். காளிராஜன், இந்த மாநாட்டில் 12 நாடுகளை சேர்ந்தவங்க ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க இருக்காங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லப்படுது? முத்தமிழ் முருகன் மாநாட்டின் 2வது நாள் இன்று தொடங்குகிறது. சரியாக காலை 9:30 மணிக்கு இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டின் 2வது நாள் தொடங்கப்பட உள்ளது. குறிப்பாக இன்று மொத்தமாக 2 நாட்களும் சேர்த்து 1300 ஆய்வறிக்கைகளானது சமர்ப்பிக்கப்பட உள்ளது. 12 நாடுகளை சேர்ந்த நபர்கள் முருகன் குறித்து இந்த ஆய்வறிக்கைகளை சமர்ப்பித்து வருகின்றனர். குறிப்பாக நேற்று ஒரு நாள் மட்டும் 300க்கும் மேற்பட்ட ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் முருகன் குறித்து அவரது வாழ்வியல் குறித்தும் இந்த ஆய்வறிக்கைகள் கூறும் வகையில் இந்த ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் முருகன் தோன்றியது முதல் அவருடைய முழு கதைகளையும் சொல்லும் அளவுக்கு இந்த ஆய்வறிக்கைகளானது இது பண்ணுகிறது. ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ் போன்ற நாடுகளில் இருந்த முருக பக்தர்கள் இந்த ஆய்வறிக்கைகளை சமர்ப்பித்து வருகின்றனர். மேலும் இன்றைய நிகழ்வை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் சிறப்புரை ஆற்றி தொடங்கி வைக்கிறார். மொத்தமாக இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் 5 அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மக்களை முதல் அரங்கம் மற்றும் 2வது அரங்கம் மக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. குறிப்பாக நம்ம முதல் அரங்கில் பார்த்தோமானால் சிறப்பு சொற்பொழிவுகள், தமிழக கலை நிகழ்ச்சிகள், குச்சிப்புடி, கரகாட்டம் போன்ற பல்வேறு ஆட்டங்கள், முருகன் குறித்து பாடல்களை பாடி வருகின்றனர். இது மக்களை வெகுவாக கவர்ந்து முதல் அரங்கம் நிறைந்து வருகிறது. 2வது அரங்கம் முருகனின் குடைவரை கோயில்கள் போல் அமைக்கப்பட்டு அதனுள்ளே 6 படை வீடுகளின் முருகன் காட்சியளிக்கும் தோற்றங்கள் சிலையாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அரங்கில் VR எனப்படும் விஷுவல் கம்யூனிகேஷன் என்ற இதுவும் அமைக்கப்பட்டுள்ளது. 3D வடிவில் முருகன் பாடல்கள் ஒலிக்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று ஒரு நாள் மட்டும் 6000 பக்தர்கள் இந்த முருகனின் பாடல்களை 3D வடிவில் பார்த்து சென்றுள்ளனர். அதேபோல் 2000 பக்தர்கள் VR முறையில் 6 படை வீடுகளில் உள்ள முருகனை கண்ணெதிரே பார்த்து தரிசனம் செய்துள்ளனர். இதற்காக மொத்தமாக இந்த 3D அரங்கில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மேலும் அதிகப்படியான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக கூடுதலாக VR அந்த கருவியை செயல்படுத்தலாமா என்பது குறித்தும் இங்க இது செயல்பட்டு வருகிறது. மேலும் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் மருத்துவ முகாம்கள் நகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 2000 காவல்துறையினர் மொத்தமாக பாதுகாப்பு பழனி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடானது செந்திலாண்டவர் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இந்த கல்லூரியில் இருந்து இந்த மாநாட்டிற்கு வந்தவர்கள் முருகனை தரிசிக்கும் வண்ணம் நேரடியாக பழனிக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் செய்துள்ளனர். குறிப்பாக பார்த்தோமானால் இன்றைய நிகழ்ச்சியில் ஆதீனங்கள், நீதிபதிகள் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், மொரிஷியஸ் போன்ற நாடுகளில் வாழ் இந்தியர்கள், வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் நிறைய பேர் தற்போது இங்க பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் ஆய்வு கட்டுரைகள் இன்றைய தினம் அதிக அளவில் சமர்ப்பிக்கப்படும். இந்த ஆய்வறிக்கையில் முருகன் குறித்தும் பல்வேறு இது நடைபெற்று வருகிறது. மேலும் இங்க அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். தற்போது சார் வணக்கம் சார், இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன மாதிரியான இன்னைக்கு புதிய ஏற்பாடுகள் மட்டும் செய்யப்பட்டிருக்கு சார்? இந்த மேலும் அதிகாரிகள் குறிப்பாக முக்கிய வேலைகளிலும் பக்தர்கள் உள்ளே வருவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த ஆய்வறிக்கை இதற்கு அடுத்த அரங்கில் ஆய்வறிக்கை 800 ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இன்னைக்கு 2வது நாளா முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்க இருக்கு. மாநாட்டில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? இன்னைக்கு 12 நாடுகளை சேர்ந்தவங்க சமர்ப்பிக்க இருக்கிற அந்த ஆய்வறிக்கையில என்னென்ன விஷயங்கள், முருகன் குறித்தான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு விரிவான விவரங்களை சொன்னதற்கு நன்றி காளிராஜன்.